ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 1ஆம் நாள். இந்த பங்குனி மாதத்திலே அற்புதமான பங்குனி உத்திர திருநாள் வருகின்றது. மிக அருமையான ஒரு மாதம். இந்த மாதம் விஸ்வாவசு வருடமானது நிறைவு பெற இருக்கின்ற மாதம். ஆகவே இந்த பங்குனி மாதத்திலே நிறைய இறை வழிபாடுகள் செய்து நம்மை நாம் சுத்திப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் இன்றைய நாளிலே சூரிய பகவானை வழிபட வேண்டும். மேலும் ஏகாதசி திதி. ஆகவே பெருமாள் வழிபாடு செய்யலாம். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பெருமாள் வழிபாடு செய்யலாம். சுப முகூர்த்த நாள் இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கு நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை தெரிவித்து கொண்டு, இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சுபகோரை குருகோரை காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே எல்லா விதமான சுபகாரியங்களையும் தொடங்க அருமையான நேரம். புதிதாக வியாபாரம் தொடங்கலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், திருமாங்கல்யத்துக்கு பொன்னகை வாங்கலாம். இப்படி நல்ல விஷயங்களையெல்லாம் செய்ய அருமையான நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை. நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்திலே எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. குறிப்பாக பயணங்களை தொடங்கக்கூடாது. அமைதி காக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 3:59 வரை உத்திராடம், அதன் பிறகு திருவோணம். இன்றைய திதி இன்று காலை 8:23 வரை தேய்பிறை ஏகாதசி. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அருமையான நாள். கடன் தொல்லைகள் விலகும். நிறைய பணம் வரும். கடனை எல்லாம் கொடுத்து முடித்து விடுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற அருமையான நாள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். ஆக உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் கிடைக்கும். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்கள் தேவைகள் நிறைவேறுகின்ற அருமையான நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்து. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நன்மைகள் தேடி வரும். அருமையான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இன்று சந்திராட்டமும் தொடர்கின்றது. தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இன்றைய நாளிலே மாலையிலே பிரத்திங்கராதேவி வழிபாடு செய்யுங்கள். காலையிலே சூரிய பகவானை வணங்குங்கள். சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணத்துக்கு காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அருமையான நாள்.
கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற அருமையான நாள். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைத்து மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற அருமையான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. நண்பர்களாலும் உறவினர்களாலும் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகக்கூடிய நாள். நண்பர்களால் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பணவரவு அதிகரிக்கும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தாய்வழி உறவுகளின் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அருமையான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்களாலும் உறவினர்களாலும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையார் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற வேளை வந்துவிட்டது. பொருளாதாரம் மிக திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வோடு சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்களால் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய
நல்ல நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே வீண் விரயங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கின்றது. தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. சுப செலவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் உண்டாகும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபமும் முன்னேற்றமும் வருகின்ற அருமையான நாளாக இருக்கின்றது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வளங்களும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். ஓம் சக்தி பராசக்தி சமயபுர மகமாயியே சரணம். சமயத்தில் வந்தாள் சமயபுரத்தாள். சமயத்திலே வந்து காக்கின்ற தெய்வம் சமயபுரத்தாள். சமயபுர மகமாயி அம்மனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்வதற்கு ஒரு நாள் போதாது. அப்படிப்பட்ட பெருமைகளை உடைய சமயபுர மகமாயி தன்னை தூஷித்த ஆங்கிலேய அதிகாரி கூட நல்லதை செய்தவள் சமயபுர மகமாயி. அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வம். அதாவது தெய்வங்கள் எல்லாமே நமக்கு அருள் புரியக்கூடிய தெய்வங்கள் தான். ஆனால் சமயபுர மகமாயி என்பவள் இந்த அகிலத்தை காக்கின்ற தாயாக இருப்பவள். எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைகள் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக விரதம் இருப்பாளோ, அப்படி உலகத்திலே இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அபரிவிதமான நம்மேல் கருணையோடு பச்சை பட்டினி விரதம் இருக்கின்ற தெய்வம் சமயபுர மகமாயி மட்டும்தான். இப்போது பச்சை பட்டினி காலம். 4ஆம் தேதி வரை இந்த பச்சை பட்டினி விரதம் நடைபெறுகின்றது. சமயபுர மகமாயி அம்மனை அந்த ஆலயத்திலே ஓரிரவு தங்கி அவளை வழிபட்டு வந்தால் தீரா கடன், கோடி கோடியாக கடன் இருந்தால் கூட அந்த கடன் தீரும். கோடி கோடியாக கடன் இருந்தாலும் அந்த கடன் தீரும். எப்படி என்றால் சமயபுர மகமாயி அம்மனுடைய அந்த ஆலயத்திலே ஓரிரவு தங்கி மாதம் ஒரு நாள் வைத்து கொள்ளலாம். அமாவாசை என்று அங்கு தங்கி அம்பாளை வழிபட்டு வருவது என்பது மிக சிறப்பு. ஆனால் அமாவாசை அன்றைய தினம் மிகுந்த கூட்டமாக இருக்கும். மற்ற நாட்களையும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இந்த மற்ற நாட்களிலே நாம் எந்த ஊரிலிருந்து கிளம்புகின்றோமோ காலையிலே கிளம்பிவிட்டு மாலையிலே சமயபுரம் சென்று அம்பாளை ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு இரவு அங்கேயே தங்க வேண்டும். இரவு அங்கு தங்கிவிட்டு மறுநாள் காலை நம்முடைய உடலை நன்கு சுத்தம் செய்து கொண்டு அம்பாளை மறுமுறை தரிசித்து, அம்மா மிகப்பெரிய பிரார்த்தனையோடு வந்திருக்கின்றேன் தாயே, மனம் நிறைய கட்டங்களோடு வந்திருக்கின்றேன் அம்மா, என்னுடைய கட்டங்கள் தீருவதற்கு, என்னுடைய கடன்கள் தீருவதற்கு எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டம்மா. நேர்மையான முறையிலே நான் வாங்கியிருக்கின்ற கடனை எல்லாம் கொடுத்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இருக்கின்றேன். அதற்கு நீ வழிகாட்டுவாயாக தாயே என அம்பாளை வழிபட்டு வந்தால் தீரா கடனும் தீரும்.
இதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. காரணம், தன்னுடைய பக்தன் தன்னுடைய பக்தை மனம் நொந்து சிறுதுளி கண்ணீர் விட்டால் கூட அந்த தாயானவள் தாங்க மாட்டாள். அதனால்தான் சமயத்திலே வருகின்ற தாயாக அவள் இருப்பதன் காரணமாகத்தான் சமயபுர மகமாயே என திருப்பெயர் கொண்டு நம்மை காத்து வருகின்றார். சமயபுர மகமாயி அம்மனுடைய அருள் நமக்கு கிடைத்து விட்டால் அந்த ஸ்ரீரங்கத்து பெருமாளுடைய அருள் கிடைக்கும், ஆனைக்கா அகிலாண்டேஸ்வரியுடைய அருள் கிடைக்கும். இப்படி எல்லா தெய்வங்களுடைய அருளையும் நாம் வாரிக்கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு முறை சமயபுரம் செல்ல வேண்டும். அங்கே அவளை தூசித்த ஒரு ஆங்கிலேய அதிகாரி, அந்த ஆங்கிலேய அதிகாரிக்கு அம்மை நோயை கொடுத்து முத்தம்மனாக வந்து அந்த அதிகாரிக்கு தான் இருப்பதை சுட்டி காட்டி அந்த அதிகாரி கேலியாக கேட்டான், உன்னுடைய அம்மாவுக்கு எத்தனை பேரடா? சமயபுரம் மகமாயி, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, இன்னும் எத்தனை பேர் வைப்பீங்க என்று எள்ளி நகையாடிய அந்த ஆங்கிலேய துரைக்கு எல்லாமே நான் பாரடா என அவனுக்கு அம்மை நோயை கொடுத்து அந்த நோயினால் அவர் துன்பப்பட்ட போது மருத்துவர்கள் வந்து பார்த்தும் சரியாகவில்லை. மருத்துவர்களே சொன்னார்கள், இது மருத்துவத்துக்கு கட்டுப்படுகின்ற நோய் அல்ல, நீங்கள் தெய்வ நிந்தனை செய்திருக்கின்றீர்கள், அந்த சமயபுர மகமாயியிடம் போய் சரணடையுங்கள் என சொல்ல அவர் வந்து சரணடைய அந்த அம்மை நோய் நீங்கி சமயபுர மகமாயி அம்மனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நினைவு பரிசை எல்லாம் வழங்கி இருக்கின்றார் ஆலயத்துக்கு. இவையெல்லாம் நடந்த வரலாறுகள் தன் கைப்பட எழுதி வைத்து சென்றிருக்கின்றார் அந்த ஆங்கிலேய துரை. சமயபுர அம்மனுடைய கருணையை நான் நேரில் கண்டேன், அம்பாளை நேரில் பார்த்தேன், இவள் ஒப்பற்ற தெய்வம் என்று எழுதி வைத்து சென்றிருக்கின்றார் அந்த ஆங்கிலேய துரை. ஆக தன்னை நம்பாத ஒரு மாற்று மதத்தினருக்கும் அவருக்கு நன்மை செய்து தன்னுடைய அடியாராக மாற்றிக்கொண்ட கருணை கடல் அவள். அதனால்தான் அவள் அகிலத்துக்கும் தாயாக விளங்குகின்றாள். தாய்க்கு தன்னுடைய குழந்தைகளிடத்திலே பேதம் இல்லை. அதுபோல அகிலத்தை காக்கின்ற அன்னையானவளுக்கு இந்து என்றோ கிறிஸ்துவன் என்றோ இஸ்லாமியன் என்றோ பேதம் இல்லை. அதனால்தான் சமயபுர மகமாயி அம்மனுடைய அந்த ஆலயத்துக்கு பார்த்தீர்கள் என்றால் எல்லா மதத்தினரும் வந்து வழிபடுகின்ற ஒப்பற்ற ஒரு ஆலயமாக இந்த சமயபுர மகமாயி அம்மன் ஆலயம் இருக்கின்றது. இந்த கடந்த வாரம் துவங்கிய அந்த பச்சை பட்டினி விரதமானது ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. இந்த பச்சை பட்டினி விரதம் இருக்கின்ற அந்த காலத்திலே அந்த வேளையிலே அம்மனை தரிசிப்பது என்பது நமக்கு கூடுதலான பலன்களை அளிக்கும். ஆகவே உடனடியாக சமயபுரம் சென்று மகமாயியை தரிசித்து சமயபுர மகமாயினுடைய அருள் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும், நோய் நொடியின்றி வாழ வேண்டும், கடனில்லாமல் வாழ வேண்டும், நல்ல ஒரு ஞானத்தோடு குழந்தைகள் வளர வேண்டும், நல்ல ஒழுக்கத்தோடு குழந்தைகள் வளர வேண்டும் என்றெல்லாம் அம்பாளை பிரார்த்தித்து கொண்டு நல்லவற்றை பெறுவோம். நமக்காக விரதம் இருக்கின்ற அந்த சமயபுர மகமாயியை எண்ணி நாம் விரதம் இருந்து ஒருவேளை உண்டு அம்பாளை தரிசித்து நல்லவற்றை பெறுவோம். சமயபுர மகமாயி எல்லோருக்கும் துணை. நன்றி, வணக்கம்.